உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த 3 கொட்டேஷனும் நீங்க ரெடி பண்ணது தானே? ஆமா சார், நான் ரெடி பண்ணதுதான். பாரதி, இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 3மே ஒரே கொட்டேஷன் தான், ஆனா வேற வேற நம்பர்ஸ். எல்லாமே உங்க கையால நீங்க ரெடி பண்ணது தானே? உங்களுக்கு என்ன ஆச்சு பாரதி? ஆமா சார், இது 3மே நான் ரெடி பண்ணதுதான். ஆனா எப்படி இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நான் கவனிக்காம விட்டேன்னு நினைக்கிறேன். பாரதி, பதட்டப்படாதீங்க. இப்படிதான் நீங்க எல்லா விஷயத்திலும் இருக்கீங்க. ஆஃபீஸ் விஷயம்னாலும் சரி, உங்க பர்சனல் விஷயம்னாலும் சரி. எப்பவுமே உங்களால ஒரு தெளிவான முடிவுக்கே வர முடியல. எல்லாத்தையும் போட்டு குழப்பி கடைசியில் அவுட்புட் இப்படி விதவிதமா 3 நம்பர்ஸ்ல ஒரே கொட்டேஷன். கேஷவ், ஆதி பேசுறத பார்த்தா ஒரு முடிவோட பேசுற மாதிரி இருக்கு. சார், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. என்னோட தப்பு தான். இதை நான் இப்பவே சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். பாரதி, அமைதியான மனசோட நம்ம பண்ற வேலை எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். அடிக்கடி மனசை மாத்திக்கிட்டு குழம்பி போய் உங்களையும் குழப்பி உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் குழப்பி இது சரியா அது சரியா, இப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம வேலையில மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையும் போற போக்குல விட்டா இந்த மாதிரி தப்பு நிறைய நடக்கும். எப்பவுமே வாழ்க்கையில தெளிவான முடிவெடுக்கணும். இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு, சந்தோஷமா இருக்கிறப்போ ஒண்ணு, கஷ்டப்படுறப்போ ஒண்ணுன்னு முடிவை மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லா வேலையும் இப்படித்தான் இருக்கும். புரியுது சார். என் குழப்பத்தால் தான் இந்த தப்பு நடந்துச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி நான் என் வாழ்க்கையில எடுக்க போற ஒவ்வொரு முடிவும், அப்புறம் நான் பார்க்குற வேலையில எடுக்க போற முடிவும் நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பும் இல்லாம நான் ஸ்ட்ராங்கா தெளிவா தான் எடுக்க போறேன். சாரி சார், இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் எனக்காக தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நான் போய் இந்த கொட்டேஷன் பேப்பர்ஸை சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அப்ப நான் யோசிச்சது சரிதான் பாரதி. என்னை விட்டு மொத்தமா விலகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன் பாரதி, அப்படி நீங்க முடிவெடுக்கிற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. நான் உங்களை கட்டாயப்படுத்தல, அவசரப்படுத்தல. சொல்லப்போனா உங்க மேல இருக்கிற அன்பை மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த அன்புக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. அதுவே உங்களுக்கு புரியலன்னா என்னைய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாரதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.